ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். நான் பேசுறது கிளியரா கேக்குது எல்லாரும்? குட் ஈவினிங் சார். ரைட், ஓகே. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ் வந்து நேற்றைய கிளாஸினுடைய செகண்ட் பார்ட், அதாவது பார்ட் 2 இப்படி செய்யுது. இதைத்தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். பாகம் 2 பேப்பர்ல வந்து பார்ட் 2 பகுதியை எப்படி நாங்க அது தயாரிறது, அதை நாங்க எப்படி செய்யறது சம்பந்தமாக பார்க்க போறோம். சரி, இப்ப நாங்க பார்ட் 2க்கு விடையளிக்கிறதுக்கான நுட்பங்கள் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் 2க்கு எப்படி நாங்க விடையளிக்கிறது சம்பந்தமாக பார்ப்போம். பொதுவாக பேப்பர் நமக்கு கிடைக்குது, பார்ட் 2 பேப்பர் நமக்கு கிடைக்குது அப்படின்றால் எடுத்த உடனே கேள்வியை செலக்ட் பண்ணி விடை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. எடுத்த உடனே கேள்வியெல்லாம் செலக்ட் பண்ணி ஆஹா ஓஹோன்னு விடையெல்லாம் எழுதக்கூடாது. முதல்ல பேப்பர் வாங்கினதுக்கு பிறகு நேரம் நமக்கு இருக்கிறது 2 மணித்தியாலம் 10 நிமிடம். 3 மணித்தியாலமும் 10 நிமிடமும் நமக்கு தரப்படும். சோ கேள்வியை செலக்ட் பண்றதுக்கு நான் விஷயத்தை பயன்படுத்தணும். அந்த 10 நிமிஷம் தாரதுக்கு கேள்வியை செலக்ட் பண்றதுக்கு உண்மையிலேயே கேள்வியை செலக்ட் பண்ண 10 நிமிஷம் போதாது. 10 நிமிஷம் கூட நமக்கு ஒரு 2 நிமிஷம் போதும் கேள்வியை செலக்ட் பண்றதுக்கு. அந்த கேள்வியை நாங்க எப்படி செலக்ட் பண்றது, இதை நாங்க தெரிஞ்சிருக்கணும். அந்த கேள்வியை செலக்ட் பண்ற மெத்தட் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸியா எங்களால கேள்வியை சாய்ஸ் பண்ண இயலும். அதே மாதிரி ஈஸியான கேள்விகளையும் எங்களால சாய்ஸ் பண்ண இயலும். பார்ப்போம். பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 அப்படின்ட்டு 3 பகுதி நமக்கு இருக்குது. பார்ட் 2 பேப்பர்ல 3 பகுதி நமக்கு தரப்பட்டிருக்கும். அதுல பார்ட் 1 அதுல இருந்து கட்டாயம் 1 கேள்வியும், பார்ட் 2 பகுதி 2ல இருந்து கட்டாயம் 2 கேள்வியும், பகுதி 3ல இருந்து கட்டாயம் 1 கேள்வியும் நாங்க செய்யணும் கட்டாயம். அப்ப 4 கேள்வி. இன்னொரு கேள்வி கட்டாயமாக செய்ய வேண்டிய இன்னொரு கேள்வி, நீங்க 3 பகுதியில இருந்து ஏதாவது ஒரு கேள்வியை செலக்ட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், மீதம் இருக்கிற ஒரு கேள்வியை உங்களால செலக்ட் பண்ண முடியும். ஆகவே 5 கேள்வி நாங்க கட்டாயம் செய்யணும். இப்போ அந்த கேள்வியை எப்படி சாய்ஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்ப நான் பகுதி 1க்கு போறேன். பகுதி 1ல இருந்து நான் கட்டாயம் 1 கேள்வி செலக்ட் பண்ணணும். இப்ப நான் பாக்குறேன் எனக்கு 3 சாய்ஸ் இருக்குது. 3ல ஏதாவது ஒன்று சாய்ஸ் பண்ண இயலும். இப்ப நான் பாக்குறேன் முதலாவது கேள்வி எனக்கு ஈஸியா விளங்குது. முதலாவது கேள்வி எனக்கு ஈஸி அப்படின்ட்டு விளங்குது. ஆகவே முதலாவது கேள்வியை நான் செலக்ட் பண்றேன். முதலாவது கேள்வி. அடுத்தது பகுதி 2ல இருந்து 1 கேள்வி செலக்ட் பண்ணணும், 2 கேள்வி செலக்ட் பண்ணணும். இப்ப நான் பகுதி 2 பாக்குறேன். அதுல எனக்கு 4வது கேள்வி செய்யலாம் அப்படின்னு தோணுது. இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எது கடும் ஈஸியா செய்ய முடியுமோ அந்த கேள்வியை செலக்ட் பண்ணுங்க. இப்ப நான் 4வது கேள்வியை பாக்குறேன், எனக்கு கடும் ஈஸி செய்ய இயலும் அப்படின்றால் 4வது கேள்வியை நான் செலக்ட் பண்றேன். இப்ப 5வது 6வது கேள்வி எல்லாம் எனக்கு கஷ்டம் மாதிரி விளங்குது. 7வது கேள்வியை பாக்குறேன். ரைட், 7வது கேள்வியில உரோம இலக்கம் 1, 2 எனக்கு கொஞ்சம் பரவாயில்லை, கஷ்டம்தான், கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு தோணுது. அப்ப நான் அந்த கேள்வியை செலக்ட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கடும் ஈஸியான கேள்வியை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்களால கொஞ்சம் ஏழுமான அளவுக்கு செய்ய இயலும், உருட்டி உருட்டி எப்படியாவது எழுதுற இயலும் அப்படிங்கிற கேள்வியை அடுத்து செலக்ட் பண்ணுங்க. ரைட், இப்ப 7வது கேள்வியை பாக்குறேன், எனக்கு கொஞ்சம் செய்ய இயலும், லைட்டா செய்ய இயலும் அப்படின்றால் அந்த கேள்வியை நான் செலக்ட் பண்றேன். அடுத்தது பகுதி 3க்கு வாரேன். இது எனக்கு 8வது கேள்வி கொஞ்சம் கஷ்டம், 9வது கேள்வியும் கஷ்டம், 10வது கேள்விக்கு வாரேன். அதுவும் கொஞ்சம் பரவாயில்லை, கஷ்டம்தான் ஆனா பரவாயில்லை, சிறுகுறிப்பு கேள்வி. சிறுகுறிப்பு கேள்விகளுக்குள்ள வாரேன். அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா பரவாயில்லை அப்படின்னு தோணுது. ஆகவே 10வதுல உரோம இலக்கம் 1, உரோம இலக்கம் 2 நான் செலக்ட் பண்றேன். உரோம இலக்கம் 1, உரோம இலக்கம் 2, உரோம இலக்கம் 2 பாக்குறேன். ரைட், கொஞ்சம் ஏழும். அப்ப உரோம இலக்கம் 3 கஷ்டம்தான் ஆனாலும் கொஞ்சம் செய்ய இயலும் அப்படியான கேள்வி இருக்குது. உரோம இலக்கம் 3. அப்ப இந்த 2 கேள்வியை நான் செலக்ட் பண்றேன். இப்படிதான் செலக்ட் பண்ணணும். ஆக ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களால ஏழுமான கேள்வியை முதல் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்களால கொஞ்சம் ஏழும் என்ற அந்த கேள்வியை செலக்ட் பண்ணுங்க. இப்ப நான் பண்ணணும். இப்ப நான் எங்க இருந்து எடுக்க போறேன் என்று சொன்னால் பார்ட் 1க்கு பகுதி 1க்குள்ள போறேன். அதுல 3வது கேள்வியை பாக்குறேன். பரவாயில்லை, கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு தோணுது.
மூணாவது கேள்வியை பார்க்கிறேன், கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. ஆகவே அந்த கேள்வியை நான் செலக்ட் பண்றேன். அப்ப நீங்க கேள்வி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கடும் ஈஸியான கேள்வியை பாருங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் மேலுமான கேள்வியை பாருங்க. இப்படிதான் கேள்வி செலக்ட் பண்றது. கேள்வி செலக்ட் பண்ணும் போது கட்டாயம் பகுதி 1ல இருந்து ஒரு கேள்வி, பகுதி 2ல இருந்து 2 கேள்வி, பகுதி 3ல இருந்து ஒரு கேள்வி, பிறகு எல்லாமாக சேர்த்து ஒரு கேள்வி. இந்த அடிப்படையில உங்களுடைய கேள்வி செலக்ஷன் இருக்குதா என்று பாருங்கோ. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். இல்ல நினைச்ச மாதிரி கேள்விகள் சாய்ஸ் பண்ணால் புள்ளிகள் இழக்கப்படும். சோ கொஞ்சம் கவனம். ரைட், இப்ப நான் அந்த ரெட் மார்க் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ரெட் கலர்ல டிக் பண்ணிக்கிறது கட்டாயமான வினாக்கள். கட்டாயமா நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது. கட்டாயம் செலக்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னா 4வது கேள்வி கட்டாயம், 10வது கேள்வி கட்டாயம் அப்படி இல்லை. இந்த இந்த அளவுக்கு நீங்க கேள்வி செலக்ட் பண்ணணும். அதாவது பகுதி 2ல 2 கேள்வி அப்படின்றால் 2 கேள்வி செலக்ட் பண்ணணும். அதுக்காக தான் 2 கேள்விக்கு நான் ரெட் மார்க் போட்டு காட்டிக்கிறேன். இதை நான் குரூப்ல போடுவேன், இந்த பிடிஎஃப் பிறகு பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இந்த ரெட் மார்க் வந்து கட்டாயம் செலக்ட் பண்ண வேண்டியது, ப்ளூ மார்க் வந்து மேலதிகமாக நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய கேள்வி. ரைட், அடுத்தது வினாக்களுக்கான புள்ளிகள். அதுக்கு நீங்க எத்தனை நிமிஷம் கொடுக்கணும், எத்தனை புள்ளிகள் கேள்விக்கு நீங்க எத்தனை நிமிஷம் கொடுக்கணும், இதுவும் முக்கியம். பார்ட் 2 கேள்வி எழுதும் போது நேரம் முக்கியம். நமக்கு நினைச்ச மாதிரி எல்லாத்தையும், ஒரு கேள்வி வருது அப்படின்றால் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அதுக்குள்ள சொருக கூடாது, அந்த வேலை பார்க்க கூடாது. எல்லாத்தையும் படிச்சு எல்லாத்தையும் அந்த கேள்வி சம்பந்தமாக என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் எழுதுறது அது இல்ல. நேரத்துக்குள்ள நாங்க விடை எழுதி பழகணும். ரெப்பர் கிளாஸ் டைம்ல நான் அப்படி சொல்லி தருவேன், நேரத்துக்குள்ள உங்களை விடை எழுத பயிற்றுவிப்பேன். சோ அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இப்ப 5 கேள்வி வருது அப்படின்றால் அதுக்கு நீங்க 9 நிமிடம் கொடுக்கணும். 9 நிமிடம், சில நேரம் அது 10 நிமிடமாக மாறலாம், பிரச்சனை இல்லை, 10 நிமிடமாக மாறலாம். ஆனால் நீங்க மத்த கேள்வியிலிருந்து 1 நிமிஷத்தை என்ன செய்யணும், குறைக்க வேண்டி வரும். இப்போ உதாரணமா சொல்றேன், 5 மார்க்ஸ் கேள்வி 2 செய்ய போறீங்க, 5 மார்க்ஸ் கேள்வி 1 செய்ய போறீங்க அப்படின்னால் அதுக்கு 9 நிமிஷம் டைம். 5 மார்க்ஸ் கேள்வி 1 செய்ய போறீங்க என்றால் அதுக்கு 9 நிமிஷம் டைம். சில நேரம் 10 நிமிஷம் எடுக்கலாம். அப்படி நீங்க 10 நிமிஷம் எடுத்தால் மத்த கேள்வியில இருந்து 1 நிமிஷத்தை நீங்க குறைக்கணும். இப்ப அடுத்து 10 மார்க்ஸ் கேள்வி செய்ய போறீங்க அப்படின்றால் 14 நிமிஷம், 13 நிமிஷம் அப்படி கொஞ்சம் குறைச்சு செய்யணும். ரைட், பார்ப்போம். 9 நிமிஷம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சரியா 9 நிமிஷம் எடுக்க மாட்டாங்க, எப்படியும் 10 நிமிஷம் போகும். பரவாயில்லை, 1 நிமிஷம் கூடலாம் குறையலாம், அது இருக்கட்டும். அடுத்தது 10 மார்க்ஸ் கேள்விக்கு 15 நிமிஷம். இங்க 15 நிமிஷம் சரியா எடுக்கலாம், அதுக்கு கூடாது குறையாது. 15 நிமிஷம் மண்ணளவா பார்க்கும்போது நமக்கு விளங்கும் 15 நிமிஷம் ஆகியிருக்குது அப்படின்ட்டு. அப்ப 15 நிமிஷம். அதே மாதிரி 20 மார்க் கேள்விக்கு 30 நிமிஷம், அதுவும் நமக்கு தெரியும் அண்ணளவாக. இப்ப டைம் வந்து ஒவ்வொரு ஹால்லையும் ஒவ்வொரு டைம் இருக்கும், மணிக்கூடு ஒவ்வொரு கிளாக் இருக்கும். ஸோ அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆனாலும் நீங்களும் வாட்ச் கட்டிட்டு தான் போகணும். வாட்ச் கட்டும் போது அந்த ஸ்டாப் வாட்ச் இருக்குது, அது வந்து ஈஸி, அது நல்லம். ஸ்டாப் வாட்ச், டிஜிட்டல் வாட்ச் அது வந்து நல்லம். ஸோ அதை வந்து கட்டிட்டு போகும்போது அடுத்தது இப்ப இவ்வளவுதான் நேரம். 5 மார்க்ஸுக்கு 9 நிமிடம், 10 மார்க்ஸுக்கு 15 நிமிடம், 20 மார்க்ஸுக்கு 30 நிமிடம். இப்ப எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்க, 15 மார்க்ஸ் கேள்விக்கு எத்தனை பதினஞ்சு மார்க்ஸ் கேள்விக்கு எத்தனை நிமிடம் கொடுப்பீங்க? 20 நிமிடம். 20 நிமிடம். வேற யாராவது? ரைட், 15 மார்க்ஸ் கேள்விக்கு நீங்க 20 நிமிடத்தில இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். 20 நிமிடத்தில இருந்து 25 நிமிஷம். சோ இதுக்குள்ள நீங்க 15 மார்க்ஸ் கேள்வி கொடுக்கலாம். 15 மார்க்ஸ் கேள்வி ஒன்றுதான் வரும். 5 மார்க்ஸ் கேள்வி, இந்த 15 மார்க்ஸ் கேள்வி, இந்த ரெண்டுமே ஒரே செட்டுக்குள்ளாதான் வரும். என்ன, 5 மார்க்ஸ் கேள்வி தந்திருந்தால் அதுக்கு கீழே 15 மார்க்ஸ் கேள்வி இருக்கும், அவ்வளவுதான். திரும்ப திரும்ப 15 மார்க்ஸ் கேள்வி வராது.
சோ ஒரு தரம் தான் 15 மார்க்ஸ் கேள்வி வரும். நீங்க கூடுதலாக செய்ய வேண்டிய கேள்விகள் 10 மார்க்ஸ் கேள்வியும் 20 மார்க்ஸ் கேள்வியும் தான் செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே இந்த 10 மார்க்ஸுக்கான நேரத்தையும் 20 மார்க்ஸுக்கான நேரத்தையும் தரவாக பார்த்து கொள்ளுங்க, மிஸ் பண்ண வேணாம். சோ அந்த நேரம் எல்லாம் நமக்கு முக்கியம். யாரும் செட் பாக்ஸ்ல செக் பண்ண வேணாம், மைக் ஆன் பண்ணி பேசலாம் தாராளமா. அடுத்தது, இப்ப அறிமுகத்துக்கு எத்தனை நிமிடம், உள்ளடக்கத்துக்கு எத்தனை நிமிடம், முடிவுரைக்கு எத்தனை நிமிடம் அப்படின்னு பார்க்க போறோம். 10 மார்க்ஸ் கேள்வி எடுப்போம். 10 மார்க்ஸ் கேள்வியில அறிமுகம் 2 புள்ளி அல்லது 3 புள்ளி. 20 மார்க்ஸ் கேள்வி அப்படின்றால் ஒரு 3 புள்ளி தருவாங்க. 10 மார்க்ஸ் கேள்வி என்றால் ஒரு 2 புள்ளி தருவாங்க. இதான் மெதட். இப்ப அறிமுகத்துக்கு 3 புள்ளி அப்படின்னு எடுப்போம். 3 புள்ளிக்கு நீங்க 2 நிமிஷம் டைம் கொடுத்தால் போதும். சில பேர் எழுதுவாங்க அறிமுகம் பக்கமாக, ஒரு அரை பக்கத்துக்கு இல்லாட்டால் ஒரு பக்கத்துக்கு அறிமுகம் வரும். சில பேர் எழுதுறா அப்படித்தான். அப்படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு 4 கொண்டதாக ஒரு 2 பந்தி எழுதினாலே போதும். 4 வரி கொண்டதான ஒரு 2 பந்தி எழுதினாலே போதுமானது. கூடுதலாக ஒரு பக்கம் 1.5 பக்கம்லாம் அறிமுகம் எழுத தேவையில்லை. நீங்க ஒரு பக்கம் எழுதினாலும் உங்களுக்கு 3 மார்க்ஸ் தான். இப்படி 4 வரி கொண்டு 2 பந்தி எழுதினாலும் உங்களுக்கு 3 மார்க்ஸ் தான். சோ புள்ளி தந்திருக்கிறாங்க 3 மார்க்ஸ் அப்படின்ற அறிமுகத்துக்கு. ஆகவே நீங்க 1.5 பக்கம் ஒரு பக்கம் எல்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு 4 வந்ததாக ஒரு 2 பையனாலே போதுமானது. ரைட். அடுத்தது உள்ளடக்கம் 7 மார்க்ஸ். 10 மார்க் எடுப்புன்னு சொன்னால் உள்ளடக்கம் 7 மார்க்ஸ். இதுக்கு 12 நிமிடம் நீங்க டைம் கொடுக்கணும். 10 மார்க்ஸ் கேள்வியில உள்ளடக்கத்துக்கு மட்டும் 12 நிமிஷம் டைம் கொடுக்கணும். அடுத்து முடிவுரைக்கு 1 நிமிடம். அப்ப 15 நிமிஷம் வந்துட்டா பாருங்க. ரைட். 10 மார்க்ஸுக்கு 15 நிமிஷம். அதை இப்படித்தான் நாங்க உடைச்சு எழுத போறோம் 15 நிமிஷத்துக்கு. அடுத்தது 10 மார்க்ஸுக்கு அடுத்தது 15 மார்க்ஸ். இதுக்கு நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். அறிமுகத்துக்கு 2 நிமிஷம், இங்க முடிவுரைக்கு 2 நிமிஷம் பிடிக்கும். ஏன், இது 15 மார்க்ஸ் கேள்வி. கொஞ்சம் மார்க்ஸ் கூட்டணும். அப்ப நிமிஷத்தையும் கொஞ்சம் கூட்டணும். ஆகவே முடிவுரைக்கு 2 நிமிஷம், உள்ளடக்கத்துக்கு 20 நிமிஷம் டைப் கொடுத்து எழுதலாம். நிமிடம் உங்களுக்கு பயன்படுத்துவீங்களாக இருந்தால், இந்த நிமிடத்தை சரியாக பயன்படுத்தினால் புள்ளிகள் உங்களுக்கு தப்பாது, புள்ளிகள் உங்களுக்கு குறையாது. சோ சில பேரு சொல்லுவாங்க, கேள்விக்கு நல்லா எழுதியிருப்பேன், ஆனா எனக்கு டைம் போதாது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எனக்கு நல்லா தெரியும், ஆனா டைம் காணா, இல்லைன்னா எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் காணாம இல்லை, டைம் போதும், தாராளமா போதும். ஆனா அந்த டைமை மேனேஜ் பண்ற விதம் தான் ஒவ்வொருத்தையும் வித்தியாசமா காணப்படுது. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எந்த பிள்ளைகிட்ட இருக்குதோ அந்த பிள்ளை அந்த பேப்பரை டைமுக்குள்ள போதுமான அளவு செஞ்சு முடிக்கும். போதுமான அளவு, போதுமான நேரம், போதுமான அளவுக்கு எழுதி முடிச்சிடும். கடைசியில ஒரு 5 நிமிஷம் மிச்சம் இருக்கும் அந்த பிள்ளைக்கு. இந்த டைம் வச்சு நம்ம சொன்ன டைமை வச்சு எழுதி பாருங்க, கடைசியில ஒரு 5 நிமிஷம் மிச்சம் இருக்கும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள ஏதாவது டச் அப் பண்ற வேலைகள் இருந்தா, கூட்டுறது குறைக்கிறது அந்த மாதிரி நீங்க எழுதுறதுல அப்படி வேலைகள் இருந்தா அதை செஞ்சு கொள்ளலாம். ரைட். அப்ப 15 மார்க்ஸுக்கு உள்ளடக்கத்துக்கு 20 மார்க்ஸுக்கு உள்ளடக்கத்துக்கு 26 நிமிஷம், 20 மார்க்ஸுக்கு உள்ளடக்கத்துக்கு 25, 26 நிமிஷம் அப்படி வரும். ரைட். இவ்வளவுதான் புள்ளிகளும் அதுக்கான நிமிடங்களும். இப்ப நாங்க உள்ளடக்கம் பத்தி பார்க்க, அறிமுகம், உள்ளடக்கம், முடிவுரை எப்படி எழுதுறது சம்பந்தமாக பார்க்க போறோம். முதல்ல 10 மார்க்ஸ் கேள்வி எடுப்போம். 10 மார்க்ஸ் கேள்விக்கு நாங்க அறிமுகம் எழுத போறோம். 10 மார்க்ஸுக்கு அறிமுகம் எழுதும் போதோ இல்லைன்னு சொன்னால் 20 மார்க்ஸுக்கு அறிமுகம் எழுதும் போதோ நீங்க 4 வரி கொண்டதான ஒரு 2 பந்தி எழுதினாலே போதும். உதாரணமாக எடுத்துக்காட்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்க எப்படி எழுதணும்ங்கிறத உதாரணத்தோட உங்களுக்கு தந்திருக்கிறேன். பாருங்க. அரசியல் என்றால் என்ன என்பதை ஆராய்க. இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு 10 மார்க்ஸுக்கு. அரசியல் என்றால் என்ன என்பதை வரைவிலக்கணப்படுத்துக அல்லது ஆராய்க அப்படின்ட்டு கேள்வி வந்தால் உங்களுக்கு இந்த பாக்ஸுக்குள்ள தரப்பட்டிருக்கிற அறிமுகத்தை அதே மாதிரி இல்லாம, அதே மாதிரி பிரச்சனை இல்லை, அதே மாதிரி இல்லாம உங்களோட விடைய உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த விடையில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நீங்க அந்த விடையை கொடுக்க இயலும் அறிமுகத்தை.
உங்களுக்கு ஏத்த மாதிரி அறிமுகத்தை மாத்திடும். பட் இந்த அறிமுகத்துல அளவு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அறிமுகத்துல அளவுக்கு தான் இந்த உதாரணம் தந்திருக்கிறேன். அரசு அறிவியல் என்பது ஒரு சமூக விஞ்ஞான பாடம். இது கிரேக்க காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் உருவான ஒரு கற்கை துறை. அடுத்தது இந்த வகையில அரசு அறிவியல் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு வந்தால் இது மாதிரி எழுதலாம். அரசியல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டு வந்தால் இது அப்படியே மாத்தினால் சரி. இது அப்படியோ மாத்து. அரசியல் என்பது சமூகத்தோடு தொடர்புடைய ஒரு பாடம். இந்த அரசியல் என்பது கிரேக்க காலம் வரைக்கும் பழமை வாய்ந்த ஒரு செயல்முறையாக காணப்படுகிறது அப்படின்னு மாத்தி எழுதலாம். சின்ன சின்ன வார்த்தைகளை மாத்தி எழுதினால் உங்களுக்கு அறிமுகம் வந்துடும். அப்ப அறிமுகத்துல அளவு இவ்வளவுதான். இப்படி பக்கமா நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது உள்ளடக்கம் எழுதும் போது விளக்கம் கொடுத்து எழுதணும். வெறுமனே பாயிண்ட்ஸை மட்டும் கொடுக்க கூடாது. பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்து எழுதுவாங்க சில பேர். அந்த வேலையெல்லாம் இங்க சரி வராது. விளக்கம் கொடுத்து பந்தியாக எழுதணும். ஒவ்வொரு பந்திக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுக்கலாம், அது வேற. ஒவ்வொரு பந்திக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுத்து நீங்க எழுதலாம். பாயிண்ட்ஸ் கொடுத்து அந்த பாயிண்ட்ஸ் என்ன செய்யலாம், விளக்கி கொடுக்கலாம். அப்படி எழுதினாலும் நல்ல ரைட். இப்போ விளக்கம் கூடுதலாக இருந்தால் நீங்க பாயிண்ட்ஸ் என்ன செய்யுங்க, குறைங்க. விளக்கம் கூடுதலாக இருந்தால் பாயிண்ட்ஸை குறைங்க. விளக்கம் குறைய இருந்தால் பாயிண்ட்ஸை கூட்டுங்க. இப்ப நான் விட எழுதுறேன் 20 மார்க்ஸ் கேள்விக்கு. எனக்கு அதுக்கு இந்த 20 மார்க்ஸ் கேள்விக்கு அந்த 4 பாயிண்ட்ஸை வச்சு நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி எழுதணும் அப்படின்றால் நான் என்ன செய்வேன், அந்த 4 பாயிண்ட்ஸுக்கும் விளக்கத்தை கூட்டி எழுதுவேன். ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் விளக்கம் கூட்டி எழுதுவேன். இப்ப 20 மார்க்ஸ் கேள்விக்கு பாயிண்ட்ஸ் கூடுதலாக இருக்குது அப்படின்றால், உதாரணமாக ஒற்றையாட்சிக்கும் சமஷ்டியாட்சிக்கும் இடையிலான வேறுபாடுகளை ஆராய்க அப்படின்னு கேட்டு வந்தால் பாயிண்ட்ஸ் கூடுதலா இருக்கா இல்லையா? பாயிண்ட்ஸ் கூட 12 13 பாயிண்ட்ஸே வரும் இப்படி வேறுபாடுகளுக்கு. அப்ப நான் என்ன செய்வேன், விளக்கத்தை குறைப்பேன். பாயிண்ட்ஸ் கூடுதலா இருக்கும் போது விளக்கத்தை குறைப்பேன். இதுவும் சில பேருக்கு டைம் போதாம போறதுக்கு இதுவும் ஒரு காரணம். பாயிண்ட்ஸ் கூடுதலா இருந்தால் பாயிண்ட்ஸை கூட்டி விளக்கத்தையும் கூட்டுவாங்க. அப்படி கூட்டும் போது சில நேரத்துல எழுத்து தெளிவில்லாம போகும். எழுத்து தெளிவில்லாமல் போனால் மார்க்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எழுத்து தெளிவில்லை அப்படின்னு சொன்னால் மார்க்ஸ் குறையும். ஆகவே எழுதும் போது கவனமாக எழுதணும், தெளிவா எழுதணும். அழகு தேவையில்லை. அழகு வேற, தெளிவு வேற. அழகா இருக்கணும் என்று சில அவசியம் இல்லை, தெளிவா இருந்தா போதும். ரைட். பாய்ஸுக்கும் பொருந்தும். நீங்க பாக்குற உங்களுடைய சோடிகளை அழகா இல்லாம தெளிவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்தது மேற்குறிப்பிட்ட வினாவானது 10 புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டாலும் 20 புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டாலும் விளக்கத்தை அதிகமாக்கி விளக்கி கொடுக்க வேண்டும். அப்ப மேல தரப்பட்ட அந்த கேள்வி, மேல தரப்பட்ட அரசறிவியல் என்றால் என்ன அது சம்பந்தமான அந்த கேள்வி 10 மார்க்ஸுக்கு கேட்டாலும் 20 மார்க்ஸுக்கு கேட்டாலும் விளக்கத்தை கூட்டி எழுதுங்க அப்படின்னு செல்லுபடுது. ரைட். முடிவுரை கேள்விக்கான முடிவுரை 3 வரி இருந்தால் போதுமானது. 3 வரி இருந்தாலே போதும். முடிவுரைக்கு அரை பக்கம் தேவையில்லை. முடிவுரை 3 பக்கம் இருந்தால் தாராளமாக போதும். ரைட். இவ்வளவுதான் 10 மார்க்ஸ் கேள்விக்கு நீங்க உள்ளடக்கம் எழுதுற மெத்தட். அப்ப எத்தனை மார்க்ஸ் கேட்டாலும் நீங்க அந்த உள்ளடக்கத்தை வச்சு விளக்கியோ கூட்டியோ உங்களால எழுத இயலும். அடுத்தது கட்டுரை வினாக்கள்ற வகைகள் பார்க்க போறோம். முதலாவது விவரிக்குக சம்பந்தமாக ஒரு வரும். விவரிக்குக சம்பந்தமாக கேள்விகள் வார கட்டுரை கேள்விகள். உதாரணமாக தத்துவார்த்த அணுகுமுறையை ஆராய்க, அல்லது ஒப்பீட்டு அணுகுமுறையை ஆராய்க, அல்லது அரசியல் என்றால் என்ன ஆராய்க அப்படின்னு ஆராய்க, விவரிக்குக, இது சம்பந்தமான கேள்விகள் வரும். இது கேட்கும் பொழுதோ நாங்க பாயிண்ட்ஸை கொடுத்து விளக்கலாம், இல்லைன்னு சொன்னால் பந்தியாக விளக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி கேள்விகள் வரும்போது விளக்கம் கொடுத்து எழுதுறது நல்லா. பந்தியாக கொடுத்தோ இல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்து விளக்கி எழுதுறதோ எப்படி வேணும்னாலும் இந்த கேள்விக்கு எழுதலாம். அடுத்தது ஒப்பீட்டு கேள்வி. இந்த கேள்விக்கு நாங்க விவரிக்குங்கிற அந்த கேள்விக்கு எழுதுற மாதிரி எழுத இயலாது. பந்தியை மட்டும் கொடுத்து எழுத இயலாது. ஒப்பிடுக அப்படின்னு கேட்டு வந்தால், உதாரணமாக ஒற்றையாட்சியையும்
சமஷ்டி ஆட்சியையும் ஒப்பிடுக அப்படின்னு கேட்டால் நாங்க தலைப்பு போட்டு அதுக்கு கீழே ரெண்டையும் ஒப்பிடணும். பாப்போம், அது உங்களுக்கே தெரியும் இல்ல. உதாரணமாக ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி, இந்த ரெண்டுலையும் இருக்கக்கூடிய சில பொதுவான பண்பை எடுத்து அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்கு கீழே நாங்க ஒற்றையாட்சியில எப்படி இருக்குது, சமஷ்டி ஆட்சியில எப்படி இருக்குது அப்படின்னு எழுதலாம். உதாரணமா சொல்றேன், ஒற்றையாட்சியில ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான் காணப்படும். என்ன, ஒற்றையாட்சியில ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான் காணப்படும். அந்த நாட்டுக்கான குடியுரிமை மட்டும்தான் காணப்படும். ஆனால் சமஷ்டி ஆட்சியில் இரட்டை குடியுரிமை காணப்படும். அந்த நாட்டுக்கான குடியுரிமையும் குறித்த மாநிலத்துக்கான குடியுரிமையும் என இரட்டை குடியுரிமை காணப்படும் அப்படின்னு போட்டு ஒற்றையாட்சியில ஒரு நாடு, அதே மாதிரி சமஷ்டி ஆட்சியில ஒரு நாடு, இரட்டை குடியுரிமை காணப்படுற அந்த நாட்டை தான் கொடுக்கணும். வெறுமனே சமஷ்டி ஆட்சி அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு சமஷ்டி ஆட்சியை கொடுக்க கூடாது. அந்த இரட்டை குடியுரிமை காணப்படுற சமஷ்டி நாட்டை கொடுக்கணும். உதாரணமாக அமெரிக்கா அப்படின்னு கொடுக்கலாம். இப்ப இந்த ரெண்டு பந்தியும் நாங்க எழுதிட்டோம். இந்த ரெண்டு பந்திக்கும் இப்போ ஒரு தலைப்பு கொடுக்கணும். இந்த ரெண்டு பந்தி பாப்போம் என்ன தலைப்பு கொடுப்பீங்க. இந்த ரெண்டு பந்தியும் நான் இப்ப எழுதிட்டேன். இந்த ரெண்டு பந்திக்கும் சேர்த்து ஒரு தலைப்பு, ஒரு பாயிண்ட்ஸ் நான் மேல கொடுக்கணும். முதலாம் நம்பர் போட்டு பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு தான் கீழுக்கு நான் இந்த ரெண்டு பந்தியையும் எழுத போறேன். அப்படி என்றால் அந்த பாயிண்ட்ஸுக்கு நீங்க என்ன பேர் கொடுப்பீங்க? பாப்போம், யாராவது ஒரு ஆள். ரைட். அந்த இடத்துல நான் குடியுரிமை அடிப்படையிலான வேறுபாடு அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். இல்லைன்னு சொன்னால் குடியுரிமை அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். நான் இந்த ரெண்டையும் எழுதுவேன். ஒற்றையாட்சியில குடியுரிமை எப்படி காணப்படுது, சமஷ்டி ஆட்சியில குடியுரிமை எப்படி காணப்படுது. இப்ப ரெண்டாவது பாயிண்ட்ஸ் எழுத போறேன் அந்த கேள்விக்கு. ஒற்றையாட்சியில் மத்திய அரசை மட்டும் அடிப்படையாக கொண்ட கொண்ட ஒரே ஒரு இறைமை அதிகாரம் மட்டும் காணப்படும். உதாரணமாக இலங்கை. அடுத்தது சமஷ்டி ஆட்சி. அதுல சமஷ்டி ஆட்சியில் எழுத போறேன் என்னது, மத்திய மாநிலம் என இருமட்ட அரசாங்கங்களை கொண்ட இரு வகையாக பிரிக்கப்பட்ட இறைமை அதிகாரங்கள் காணப்படும் அப்படின்னு கொடுத்துட்டேன். ரெண்டு பந்தி கொடுத்துட்டேன். இப்ப நான் ரெண்டாவது பாயிண்ட்ஸ் இப்ப மேல எழுதணும். என்ன பாயிண்ட்ஸ் எழுதுவேன்? ரெண்டாவது பந்திக்கு என்ன பாயிண்ட்ஸ் எழுதுவேன் நான்? யாராவது ஒரு ஆள்? ரைட். இறைமை அடிப்படையிலான வேறுபாடு அல்லது இறைமை அப்படின்ற ஒரு பேர் கொடுப்பேன். இறைமை அடிப்படையிலான வேறுபாடு அல்லது இறைமை அப்படின்னு ஒரு பேர் கொடுப்பேன், பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். இப்படித்தான் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல நாங்கள் எழுதுறது. அடுத்தது பகுப்பாய்வு செய்க அப்படின்ற ஒரு கேள்வி. இது பொதுவாக ஒரு தரம் தான் வரும். ஒரு தரம் தான் இந்த கேள்வி வரும், பகுப்பாய்வு செய்க அப்படிங்கிற கேள்வி. உதாரணமாக ஜனநாயக ஆட்சி முறையின் பண்புகள், ஜனநாயக ஆட்சி முறையின் இல்லைன்னு சொன்னால் ஜனநாயகத்தின் பண்புகள் அப்படின்னு கேட்கும் பொழுது இப்ப நாங்க இதை பிரிச்சு எழுத போறோம். அதுதான் பகுப்பாய்வு செய்யறது. பிரிச்சு எழுத போறோம். இல்லைன்னு சொன்னால் சோல்பரி அரசியலமைப்பின் பண்புகள் அப்படின்னு கேட்டால் நாங்க பிரிச்சு எழுதுவோம். அந்த சோல்பரியில என்னென்ன பண்புகள் இருக்குது. சோல்பரி ஆட்சி முறையில இப்ப கபினட் ஆட்சி முறை, அது ஒரு பண்பு. அதே மாதிரி
வேற என்ன, மகாதேசாதிபதி அவர் ஒரு பண்பு. அதே மாதிரி பிரதமர் அவர் ஒரு பண்பு. இப்படி நாங்க தாங்க அப்படின்னு கேட்கிறதுதான் பகுப்பாய்வு செய்தல் என்று சொல்றது. அப்ப பகுப்பாய்வு செய்யறது கேள்வி வரும். அடுத்தது விமர்சிக்கிறது சம்பந்தமாக ஒரு கேள்வி வரும். விமர்சிக்கிறது, உதாரணமாக முதலாம் குடியரசு யாப்பின் குறைபாடுகள். குறைபாடுகள் கேள்வியும் விமர்சித்தல் கேள்வியும் ஒன்றுதான். குறைபாடுகள் விமர்சித்தல் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கேள்விதான். அப்ப குறைபாடுகள் கேட்டால் நீங்க விமர்சனத்தை தான் கொடுக்க வேண்டி வரும். ரைட். அதே மாதிரி சமூக ஒப்பந்த கோட்பாட்டை விமர்சன ரீதியாக ஆராய்க அப்படின்ற கேள்வி வந்தால் எல்லாரும் பயப்படுற. அது என்ன விமர்சன ரீதியாக ஆராய்க அப்படின்றால் ஒன்றும் இல்லை, அதுல இருக்கிற குறைபாடை நீங்க எழுதினா போதும். குறைபாடை வச்சு அந்த விஷயத்தை விளக்கணும். இதுதான் கேள்வி, விமர்சிக்க கேள்வி. அடுத்தது போக்குகள் சம்பந்தமான கேள்வி. அண்மை கால போக்குகள் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கலாம். அண்மை கால போக்குகள் சம்பந்தமாக கேட்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏனென்றால் காலத்துக்கு காலம் இந்த கேள்விக்கான விட மாறும். உதாரணமா இலங்கையின் அரசியல் கட்சியின் அண்மை கால போக்குகள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்படி என்றால் நீங்க அந்த கேள்விக்கு சிலபஸ்ல இருக்கிற மாதிரி விடையே கொடுப்பீங்க. அண்மை கால போக்கு சிலபஸ்ல இருக்கிற மாதிரி விடையே கொடுப்பீங்க. இப்ப பேப்பர் திருத்தும் போது, இப்ப பேப்பர் எழுதின உடனே திருத்த மாட்டாங்க, கொஞ்ச காலம் போகும். அப்ப பேப்பர் திருத்தும் போது இலங்கையின் அரசியல் கட்சியின் அண்மை கால போக்கு எப்படி இருக்குதோ அதை வச்சுதான் மார்க்ஸ் போடுவாங்க. அப்ப நீங்க விட எழுதும் போது ஒரு போக்கு இருக்கும், அடுத்தது பேப்பர் திருத்தும் போது ஒரு வகையான போக்கு இருக்கும். அப்போ பேப்பர் திருத்தும் போது என்ன வகையான போக்குகளை இலங்கையின் அரசியல் கட்சி இருக்குதோ அதுக்குதான் மார்க்ஸ் போடுவாங்க. சோ போக்குகள் காலப்புகள் சம்பந்தமாக கேள்வி வந்தால் கேள்வியை முதல் வாசிச்சுட்டு அதுக்கு எழுத இயலுமா, உறுதியான விடையை எழுத இயலுமா அப்படின்னு பார்த்து அந்த கேள்விக்கு விடையை கொடுங்க. சிலபஸ்ல இருக்கிற மாதிரி கொடுப்போம் அப்படின்னு நினைக்க வேணாம். ஏனென்றால் அன்கால போக்கு அப்படின்னு சொல்றது அடிக்கடி மாறக்கூடியது. ரைட். அப்ப இவ்வளவுதான் நிகழ்ற வகைகள், கட்டமைப்பு கேள்விற வகைகள் இவ்வளவுதான் வரும். இந்த 5 வகையான கேள்விகளுக்கும் எங்களால விடையளிக்க முடியுமாக இருந்தால் எங்களால நல்ல ஒரு பெருபேறு எடுக்க இயலும். எஸ்ஏ பகுதியில நல்ல ஒரு பெருபேறு எங்களால எடுக்க இயலும். ஆகவே நமக்கு தெரியும் இந்த 4 மெத்தட்ல தான் எஸ்ஏ கேள்வி வரப்போகுது அப்படின்ட்டு. அப்ப இந்த 4 மெத்தட்டுக்கான கேள்வி, உதாரணமாக நீங்க ஒரு கேள்வியை சாய்ஸ் பண்ணி அந்த 4 மெத்தட்லையும் இந்த 5 மெத்தட்லையும் என்னென்ன கேள்விகள் இருக்குதோ கேள்விய எழுதி ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களால எஸ்ஏ கேள்வி பயப்படாம எழுத இயலும். ரைட். இவ்வளவு நேரமும் நான் வழங்கப்படுத்தினதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லை என்றால் அடுத்த பகுதிக்குள்ள நாங்க போவோம். அப்ப அண்மை கால போக்குண்டு வர்றது, அப்ப அந்த அவங்க திருத்துற காலத்துல என்ன இருக்குன்னு சொல்லி என்ன மாதிரி கட்சிகளின் போக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆகவே அந்த மாதிரி கேள்வி நாங்க ஸ்கிப் பண்றது வந்து அட்வைசபிளா? சார் நான் பேசுறது கேக்குதா? ஓ கொஞ்சம் கவரேஜ் இதா இருக்குது. ரைட். அப்ப அண்மை கால போக்குகள் சம்பந்தமாக கேள்விகள் கேட்கும் போது அதை ஸ்கிப் பண்றது நல்லமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை, எல்லா கேள்வியும் அப்படி வராது. எல்லா கேள்வியும் எல்லா அண்மை கால போக்குகள் சம்பந்தமாக கேட்கப்படுற எல்லா கேள்விகளையும் நாங்க அப்படி ஸ்கிப் பண்ண இயலாது. ஒரு சில கேள்விகள் நாம் பார்க்கும் பொழுதே ஒரு சில கேள்விகளுக்கு
உறுதியாக எங்களால விடையளிக்க முடியும் அப்படின்ற ஒரு சில கேள்விகள் நமக்கு தெரிஞ்சா, இதுவரைக்கும் அப்படி உறுதியாக எந்த ஒரு அண்மை கால போக்குகள் சம்பந்தமான கேள்வியும் வந்ததில்லை, வரப்போறதும் இல்லை. சோ அதுக்கு பதிலாக உங்களால செய்யலாம். அண்மை கால போக்குகள் என்று சொன்னால் 10வது கேள்வியா தான் வரும், கடைசி பகுதியாக தான் அந்த கேள்வி வந்து வரும். அப்ப அதுக்கு முதல்ல நிறைய கேள்விகள் இருக்கும். அதுல ஏதாவது ஒன்றை பார்த்து இந்த அண்மை கால போக்கு சம்பந்தமான அந்த கேள்விக்கு பதிலாக வேற ஏதாவது கேள்வி எங்களால செய்ய, இப்ப செய்யக்கூடாது அப்படின்ட்டு கட்டாயப்படுத்த இயலாது. எந்த அட்வைஸ் வந்து செய்யாம வர்றது நல்ல, அந்த அண்மை கால போக்குகளை செய்யாம வர்றது நல்ல.